லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த வயசுல உனக்கு இப்படி ஆகணுமாடி? போக வேண்டிய வயசுல நாங்கெல்லாம் இருக்கோம். வாழ வேண்டிய பொண்ணு நீ இப்படி அல்பாயுசுல போயிட்டியடி. நீ இப்பதானடி வாழ்க்கையே ஆரம்பிச்ச, அதுக்குள்ள ஒண்ணு இல்லாம போச்சேடி. கோபி பாத்தியாடா உங்க அக்காவ? பட்டாம்பூச்சி மாதிரி எப்பவும் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருவாளடா. வேம்பு சார்னு சொல்லி சுத்தி சுத்தி வருவாளே, இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாளேடா. அம்மா பாத்தீங்களாமா, இவ்வளவு அண்ணன் மாதிரி அல்பாயுசுல நம்மளெல்லாம் தவிக்க விட்டு போயிட்டாளேம்மா. தாத்தா பாட்டின்னு ஆசையா சொல்லி அன்பா இருப்பாளே, இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாளேம்மா பொம்மி. ஐயா தெய்வநாயகம், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிகை பறந்துரும், அதுக்கப்புறம் ராகால வந்துரும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருங்க, வக்கீல் ஸ்டேஷன்ல இருக்காரு. நாம என்ன ஏதுன்னு தெரியாம இப்போ எதுவும் செய்ய வேண்டாம். என்னம்மா வேணி? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவங்களா ஏதோ ராகு காலம் அது இதுன்னு அதுக்குள்ள பொம்மி எங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு பேசிக்கிறாங்க. இல்லப்பா, சித்தார்த்த தம்பி இங்க வரணும். அவன் முகத்தை பார்க்கணும். அப்பதான் என் பொம்மியோட ஆத்மா சாந்தி அடையும்பா. அவரை பார்க்கலன்னா அவ கூட வேகாதுப்பா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், சித்தார்த்த தம்பிய வர சொல்லுங்க. அவர் வந்துதான் என் பொண்ணுக்கு கொள்ளி போடணும். ஆமாங்க. நீ எதுக்குமா உணர்ச்சி வசப்படுற? அழாத. சித்தார்த்த வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாம இரு. இரு, நான் வக்கீலுக்கு போன் பண்றேன். வக்கீல் சார், என்னாச்சு? எப்படியாவது சித்தார்த்த கூட்டிட்டு வந்துருங்க. இப்படி நடக்கும்னு கனவுலயும் நினைக்கலையே. அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாம போயிடுச்சு. மம்மி தானே இந்த வீட்டுக்கு எல்லாமே. இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டா. மா, என்னம்மா பெருசு இப்படி எல்லாம் சொல்லுது? ஏதோ வக்கீல்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருங்கிறாரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளு. சித்தார்த்த வெளியே விடாம எப்படியாவது தடுங்கன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அவன் நிச்சயம் வெளியில வரமாட்டான். அவனால கண்டிப்பா வெளியில வர முடியாது. இங்க அவன் வந்து எந்த சாங்கியமும் பண்ணக்கூடாது. இந்த பொம்மி அனாத போனமாதான் போக போறா. அந்த சித்தார்த்த அவளை நினைச்சு தவிச்சு சாகட்டும். நேத்ரா எவ்வளவு சோகமா முகத்தை வச்சிருக்காங்கல்ல. ஏய், பேசாம அமைதியா இரு தமன்னா. என்னங்க இப்படி திடீர்னு வந்துட்டீங்க? வர வேண்டான்னு தான் நானும் நினைச்சேன்.
இருந்தாலும் இவளை இந்த கோலத்துல பார்க்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் வந்தேன். ஆமா ஆமா, கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் ஆடினா என்ன பண்ணாலும் தடக்கல் மாதிரி நின்னுகிட்டு இருந்தா. இன்னைக்கு நடு வீட்டுல பொணமா கிடக்குறா. இதெல்லாம் அவளுக்கு தேவையா? நாம சொல்லும் போதே அவ நம்ம வழிக்கு வராம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. விதி யாரு விட்டுச்சு? இப்படி அல்பாயுசுல போய் சேரணும்னு அவ தலையில எழுதியிருக்கு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நாம நினைச்சத இனி சந்தோஷமா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் இங்க நின்னு பேசினா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். நாங்க கிளம்புறோம். சரி, நானும் அப்ப கிளம்புறேன். ஓகே சரி. வாங்க போலாம் போலாம். சித்தார்த் வந்தாச்சு. ஏன்பா கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள போட்டோம். என்னம்மா இது? அவன் வந்துட்டான் போல இருக்கு. அதுதான் புரியல. வரட்டும். அப்படி வந்தாலும் கூட இவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கும் நான் ஒரு லாக் வச்சிருக்கேன். என்னம்மா அது? இப்ப என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்றது? அவ பாடியை எடுக்கிற வரைக்கும் சோக கீதம் பாடிதான் ஆகணும். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் வேற வழி. தம்பி வந்துட்டீங்களா? பாருடி ஆண்டியே. ஆண்டி. அண்ணன் வந்திருக்காரு பாருங்க ஆண்டி. தம்பி பாத்தீங்களாப்பா? பாத்தீங்களா பொம்மி எப்படி கிடக்குறான்னு? பொம்மி யாரு வந்திருக்கான்னு பாருடி, பாரு. உன் வேம்பு சார் வந்திருக்காருடி. வேம்பு சார்னு இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருவியே, அந்த தம்பி எப்படி அனாதைய விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? ரொம்ப நன்றி சார். சித்தார்த் எப்படியோ வெளியே கூட்டு வந்துட்டீங்க. சித்தார்த் பாருடா, பொம்மைய பாருடா, எப்படி கிடக்குறான் பாருடா. ஐயோ ஐயோ, இந்த வயசுல நான் குத்து கல்லாட்டா இருக்கிறேன். என் பேர் எப்படி நிற்கதையா நிக்கிறத பார்க்கத்தான் என்ன படைச்சிய கடவுளே. ஏன் உசுரை எடுத்துக்கோ. டேய் சித்தார்த், சித்தார்த் பாருடா, ஏன்னா அப்படி நிக்கிற? உன் பொம்மி உன்னை விட்டு போயிட்டா பாருடா. இதுதான்டா நிஜம். இந்த நெகத்தை ஏத்துக்கிட்டு அழுது தீர்த்திருப்பா சித்தார்த். இப்படி இருக்காதுடா. உன்னை பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க அவனை அழ சொல்லுங்க. ஏங்க பாருங்க எப்படி நிக்கிறான் பாருங்க. நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். இவனை அழுதுற சொல்லுங்க, மனசை விட்டு அழ சொல்லுங்க. ஐயோ, இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. சித்தார்த் அஞ்சல் இரு அஞ்சல், அவன் இப்பதானே வந்திருக்கான். அவன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறான். அவன் எத்தனை நாள் பொம்மையை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா? விடு. அவனுக்கு கொஞ்ச நேரத்துல நிஜம் என்னன்னு புரிய வரும். அப்ப தானா கதறி அழுவான். அந்த நேரத்துல அவனை நம்மளால சமாதானப்படுத்தவே முடியாது. அவனை அழ சொல்லி வற்புறுத்த வேண்டாம். விடு விடு. சித்தார்த் சித்தார்த் தம்பி தான் வந்துட்டார்ல, சடங்குலாம் பண்ணிடலாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். சித்தார்த் சில சடங்குகள் செய்ய வேண்டியிருக்கு. கைவிலங்கு எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சார், விலங்க அவுத்து விட்டு சடங்குக்கு நடுவுல எங்கேயாவது ஓடி போயிட்டாருன்னா ரொம்ப ரிஸ்க் சார். அப்படி நடந்துச்சுன்னா நான் எப்படி சார் ஹையர் ஆபீசருக்குலாம் பதில் சொல்றது? விலங்கெல்லாம் அவுத்து விட முடியாதுங்க சார். கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க சார். அவரை பார்த்தா தப்பிச்சு ஓடுற மாதிரியா இருக்கு. அவரே ஒய்ஃப் இழந்த துக்கத்துல உறைஞ்சு போயிருக்காரு. யார் பேச்சு கேட்டு அவர் மேல இப்படி கொலைப்பழிய போட்டிருக்கீங்க? தயவு செஞ்சு விலங்க ரிமூவ் பண்ணுங்க சார். ஏதோ தீவிரவாதி ட்ரீட் பண்ற மாதிரி பண்றீங்க சார். நீங்க என்ன சார் கோர்ட்ல வாதாடுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. எல்லாரும் இது வீடியோ எடுங்கப்பா. சோஷியல் மீடியால போட்டு நியாயம் கேட்போம். எல்லாரும் வீடியோ எடுங்க. சரி சரி, சடங்கு செய்ய மட்டும் கைவிலங்க அவுத்து விடுறேன். தம்பியை சடங்கு பண்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர சொல்லுங்க. ஆராரோ பாடு கண்மணியே ஆரா. கடைசியா முகம் பாக்குறவங்க ஒரு முறை வந்து பாத்துக்குங்க. மா, நீங்க போய் முகத்தை பாருங்கம்மா. போங்கம்மா. வேட்ரா, இவ முகத்தை என்ன திரும்ப திரும்ப பாத்துக்கிட்ட? சித்தார்த், கடைசியா உயிரோட முகத்தை பாத்துக்கடா. என்ன தாண்டா?
கடைசியா பாத்துக்க சொல்றாங்கடா. பாருடா பாருடா. என் மூச்சு காத்துல கூட பொம்மி இருக்கா. அவளை தனியா பார்க்கணும்னு எதுவும் இல்ல தாத்தா. யார் கொல்லி வைக்கிறீங்களோ வாங்க. சித்தார்த் போப்பா போடா. தம்பி, நீங்க தான் அவளுக்கு கொல்லி வைக்கணும். தயவு செஞ்சு வாங்க தம்பி. அவளுக்குன்னு நான் எந்த நல்லதுமே பண்ணல. இத மட்டும் பண்ணணுமா? வேண்டாம். என்னடா என் பொண்ணோட உயிரே நீங்க தான். நீங்க மட்டும் கொல்லி வைக்கலன்னா அவ ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போகாது. அவ கட்ட கூட வேகாது தம்பி. அவ ரொம்ப கஷ்டப்படுவா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தம்பி. வாங்க, சொன்ன கேளுங்க. சித்தார்த், உன் வேதனை எனக்கு புரியுதுடா. ஆனா பொம்மி நம்மளை விட்டு போயிட்டாங்கிறது தான்டா நிஜம். ஆனா அவன் என்னைக்குமே உன் மனசுல வாழ்ந்துகிட்டு இருப்பானா. நம்ம வீட்டுல ஒவ்வொரு மூலையிலும் அவன் மூச்சு காத்து கலந்து இருக்குண்டா. நம்மளை விட்டு அவன் போயிடுவாடா. இது வெறும் உடம்புடா. அவன் நினைப்பு என்னைக்கு நம்ம கூட தான்டா இருக்கும். செத்து போனவங்களுக்கு நாம சில மரியாதைகளை பண்ணணும்டா. இப்படி அந்த உடலை காக்க வைக்க கூடாது. அது ரொம்ப தப்பான விஷயம்டா சித்தார்த். போடா, போய் உன் கடமையை முடிடா. ஐயோ போப்பா, தயவு செஞ்சு போப்பா. தாத்தாக்காக செய்யடா சித்தார்த். தாத்தா போப்பா சித்தார்த், போப்பா. போங்க தம்பி.